परिचया फर्स्ट लेसन पार्ट 1 शब्द वर्ड्स आम आमना मांबळम मैंगो मोर मயில் पीकॉक रेल रेल ट्रेन रயில் कलायम कलम कलम पेन पेना फूल फूल फ्लावर பூ கிதாயிப் கிதாப் புக் புத்தகம் அபியாஸ் அப்படின்னா இங்கே பூரா கரோ அதாவது ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நாம் ஃபில் பண்ணணும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வந்து நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே चित्र देखकर नाम पढ़ो और लिखो படத்தை பார்த்து பெயர்களை படி மற்றும் எழுது இப்போ நம்ம எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம் ஹாத்தி ஹாத்தி காய் காய் பைல் பைல் மோர் மோர் ஹிராயின் ஹிரன் கேலா கேலா बगीचा बगीचा मेज मेज गडी गडी कोयल कोयल कौवा कौवा नल नल चीता चीता बाल बाल गर गर आम आम तोता तोता काइन कान नाइक नाक सेब सेब औरायत औरत सूराइज सूरज अनार अनार सियार सियार पैर पैर शेर शेर बाग बाग आलू आलू मटर मटर टमाटर टमाटर कुआ कुआ இது மேலே பார்த்தோன்னா இந்த பிறைச்சந்து இது கொடுத்துருக்காங்க இதுக்கு பேர் வந்து சந்திரபிந்து இது வந்து நாசில் சவுண்டு நம்ம இந்த வாசிக்கிறது வந்து மூக்கில் அந்த ஒலி வந்து வரணும் குவா சா இந்த் இத் சாந்த் சாந்த் இப்போ இங்கே தா இருக்கும்போது அதுக்கு மேலே இருக்க அந்த சந்திரபிந்து வந்து நம்ம இந்துன்னு படிக்கணும் சாந்த் ஊ இன் இட் ஊண்ட் இப்போ இங்கே டா இருக்கும்போது அதை நம்ம இன்னுன்னு எடுத்துக்கணும் ஊண்ட் மூ இன் இஹ் முஹ் முஹ் சூ இன் இட் சூண்ட் ஊ இங் க லி யா உங்கலியா ஆ இங் இக் ஆங்க் மா தா இந்த் இத் தாந்த் து வா துவா சா இன் இட் சாண்ட் பா இன் சு ரி பான்சுரி கு இத் தா குத்தாம் ப இத் தா பத்தா இப்போ இந்த லெட்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவுடைய சுருக்கெழுத்து கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம இதை இத்துன்னு எடுத்துக்கணும் சுருக்கெழுத்து எங்கெல்லாம் வருதோ அதை நம்ம மெய்யெழுத்தாக எடுத்துக்கணும் குத்தா பத்தா பி இல் லி பில்லி இதெல்லாம் லாவுடைய ஹாஃப் லெட்டர் இப்போ இது சுருக்கெழுத்து அப்போ நம்ம இதை மெய்யெழுத்தாக எடுத்துக்கணும் பி இல் லி பில்லி இப் யா இஜ் பியாஜ் பாவுடைய பகுதி எழுத்து சுருக்கெழுத்து அப்போ அதை நம்ம இப்புன்னு எடுத்துக்கணும் பியாஜ் ப இச் சா பச்சா சாவுடைய சுருக்கெழுத்து இச் ப இச் சா பச்சா ம இக் கி மக்கி இது காவுடைய பகுதி எழுத்து சுருக்கெழுத்து மா இக் கி மக்கி
கே இந்த் இத் கேந்த். இப்போ இந்த புள்ளி வந்து நம்ம இந்துன்னு எடுத்துக்கணும். இங்கே தா வரும்போது நம்ம இந்துன்னு எடுத்துக்கணும். கேந்த். பை இன் இஸ் பைன்ஸ். ஹோ இன் இட் ஹாண்ட். ஆ இங் கு இர் அங்கூர். இப்போ இதில் கு வரதுனால இதை நம்ம இங்குன்னு எடுத்துக்கணும். அதாவது கா வரிசையில் க க க க ங கா வரிசையில் அந்த கடைசி எழுத்தை நம்ம இந்த எடுத்துக்கணும். இங்கு அங்கூர். கெய் இன் டா கெய்ண்டா. அதே மாதிரி இதில் டா வருது. இப்போ டா வரிசையில் டா ட ட ட நா கடைசி எழுத்து நா. அப்போ இந்த இடத்துல டா வரும்போது அதுக்கான இன எழுத்து என்னன்னு பார்த்து அதை எடுத்துக்கணும். இன் கெய்ண்டா. கா இப்போ இங்கே என்ன இருக்குது கா. இப்போ காவோட இன எழுத்து என்ன இங்கு. அப்போ இதை இங்குன்னு எடுத்துக்கணும். கா இங் கா ரூ கங்காரு. பை இங் க இன் பைங்கன். பா இந்த் த இர் பந்தர். பி இன் டி பிண்டி. சி இன் இஹ் சிங். க இம் இப் கம்ப. பா வரிசையில் ப ப ப ப மா. பாக்கு இன எழுத்து இம். அப்போ இது நம்ம இம்முன்னு எடுத்துக்கணும். கம்ப. பி இஞ்ச் ஜ ரா பிஞ்சரா. இப்போ சா வரிசையில் ச ச ஜ ஜ ஞா. அப்போ இந்த புள்ளி ஞா இஞ்சுன்னு எடுத்துக்கணும். பிஞ்சரா. ல இட் கா லடுக்கா. இப்போ டால இந்த கீழே டாட் வரும்போது நம்ம அதை பாதி சவுண்டை எடுத்து படிக்கணும். லடுக்கா. லா இடுக்கி லடுக்கி. கு இர் சி குர்சி. ஆ இத் மீ ஆத்மி. கி இட் கி கிடுக்கி. லா இக் டி லக்டி. சி இட் டி சிட்டி. இப்போ டா வருது எழுத்துல இங்கே கீழே இப்படி வச்சுருக்கானா இது மெய் எழுத்து இட்டு. நம்ம எப்படி தமிழில் மெய் எழுத்துக்கு மேலே புள்ளி வைக்கிறோமோ அதே போல் ஹிந்தியில் எழுத்துக்கு கீழே இப்படி ஒரு கோடு போட்டால் அது மெய் எழுத்து சிட்டி. லா இட் டு லட்டு. இத் வா இர் துவார். வி இத் யா லா இ வித்யாலை. க இத் தி கத்தி. ப இட் டி பட்டி. உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து உங்களுக்கு பின்னால் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 73லேருந்து. இப்போ பாருங்கள் லெசன் 1க்கான ப்ராக்டிஸ். அபியாசம் கே உத்தர் பார்ட் 1 பூரா கரோ. அந்த ஃபில்லப்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுக்கான ஆன்சர் தான் இந்த ஆரஞ்சு கலர் லெட்டரில் இருக்கிறது. பார்க்கலாம். ஆம் மோர் रेल कलम फूल किताब